நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோங்க. ஓகே மக்களே, இப்போ ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோங்க. பைக் எடுத்து 6 months கிட்டத்தட்ட ஆகுது. அதனால் போயிட்டு திருவண்ணாமலை ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வந்துடலாம். அந்த மலை சுற்றிட்டு கிரிவல பாதையை சுற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்து வரலான்னு காலையிலே கிளம்பியாச்சு. ஹாப்பி குட் மார்னிங் மக்களே. நான் ஒரு டைம் கால்குலேஷன் பண்ணியிருந்தேன் 5 மணிக்கெலாம் கிளம்பிடலான்னு. ஆனால் லாஸ்ட்டில் 5 மணிக்கு தாங்க எழுந்துன்னு அலாரம் கரெக்டாக அடிக்கலை. 5 மணிக்கு எழுந்துதான் கிளம்புறதுக்கு 6:15 ஆகிடுச்சுங்க வீட்டில் இருந்து. ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நம்ம கொடைக்கானல் போயிட்டு வந்தோம், பெருமாள் மலை. அதுக்கப்புறம் இப்போ திருவண்ணாமலை தாங்க போகிறோம். நெக்ஸ்ட் ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, போயிட்டு ஒரு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் சாமி நம்மளுக்கு நியர்பை சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் கிட்ட. அதிலும் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். போய் ஒரு பூஜையை போட்டுட்டு வந்துடலான்னு. பெட்ரோல் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் சைடில் நங்கநல்லூர் சாந்தி பெட்ரோல் பங்க் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே தான் ரெகுலராக போடுவேன். ஓகே, தேங்க்ஃபுல்க்கா. ஸ்கேனர் எங்கே இருக்கு? கிளம்பியாச்சுங்க, பெட்ரோல் ஃபுல் பண்ணியாச்சு. மார்னிங் எதுவும் டீ காஃபி எதுவுமே குடிக்கலைங்க. கிளம்புந்த லேட்டு. சரி, போகும்போது எங்கன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கரெக்டாக பெட்ரோல் வந்து 14 liters பிடிச்சிருக்கு. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 168 ப்ளஸ் கம்மிது. 200 மேலே காமிக்கும். அது ப்ளஸ்ன்றாலே 200 போகும் தான் நினைக்கிறேன். போக ஏறுதா குறைதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். காலையில் 6:15 பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. நம்ம இன்னொரு 1/2 hour முன்னாடி வந்துருந்தோம்னா வச்சோங்களேன், இந்த இடமே காலியாக இருந்திருக்குங்க ஓரளவுக்கு. நம்ம டக்குன்னு சிட்டி விட்டு எக்ஸிட் ஆகிட்டுருக்கலாம். ஆனால் 6:15 ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஓகே மக்களே, டிராஃபிக்காக இருக்குது. நம்ம சிட்டி விட்டு அவுட் ஆனே வந்து திரும்பியும் வீடியோ ஆன் பண்ணுறேன். தாம்பரம் தாண்டறதுக்குள்ளேயே போதும் ஆகிடுச்சு. டிராஃபிக் ஃபுல்லாக ஹெவியாக இருக்குங்க தாம்பரத்துக்குள்ளேயே. எப்படியோ பூந்து வெளியில் வந்துட்டோம். நம்ம இப்போ திருவண்ணாமலை போகிறோம்லங்க. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தமிழ்நாட்டில் நல்லா ஃபேமஸ் ஆகிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் வந்து திருவண்ணாமலைங்க. எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2 yearsஆக வந்து திருவண்ணாமலையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த 6 months 7 monthsஆக வந்து ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ஆந்திரா ஜனங்க ஃபுல்லாகவே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, பிளாட் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கி வச்சுட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மைதாங்க. ஏன்னா திருவண்ணாமலையில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஆந்திரா ஜனங்களுக்கு பிளாட்டை சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் வந்து நார்மலாக நம்ம கோயிலில் வந்து திருவண்ணாமலையில் ஆந்திரா ஜனங்களும் தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. தமிழ் பீப்புள்ஸோட ஆந்திரா பீப்புள்ஸோட ரொம்ப அதிகமாக இருக்குது தரிசனம் பண்ணுறதில்ல. அதுவும் என்னன்னே தெரியலையா, திடீர்னு எப்படி இவ்வளோ கூட்டம் அதிகமாக இருக்கும். எப்பயுமே வந்து கூட்டம் இருக்கும், ஆனால் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கர்நாடகா பீப்புள்ஸும் வருவாங்க, ஆந்திராவிலேருந்து பீப்புள்ஸும் எங்கேருந்தோ வருவாங்க. ஆனால் லிமிட்டாக வருவாங்க, இவ்வளோ தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற கோயிலுக்கு எப்படி வருவாங்களோ அதே மாதிரி தான் திருவண்ணாமலைக்கும் வருவாங்க. ஆனால் இந்த ரீசெண்டாக ஒரு 1 yearல் நீங்கள் அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா
திருவண்ணாமலையில் இருக்கிற பீப்புள்ஸோட ஆந்திரா சென்னைக்கு உள்ளே ஏறிட்டாங்க. அவ்வளோ பேர் வந்து மலை சுற்றுறாங்க. இந்த 47 நாள் 50 நாள் அந்த மாதிரி கணக்கு வச்செல்லாம் ஒரு மண்டலம்லாம் வச்சு மலை சுற்றிட்டுருக்காங்க. அங்கேயே தங்கிடுறாங்க. அதனாலே வந்து விலைவாசிலாம் திருவண்ணாமலையில் வந்து எக்கு தப்பாக ஏறுது. லேண்டோட வேல்யூலாம் அப்படியே வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கு 5 மடங்கு 6 மடங்கு அது மாதிரிலாம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஆட்டோலாம் சொல்லவே வேண்டாம். நம்ம சென்னைக்கும் திருவண்ணாமலைக்கும் சென்னையில் வந்து நம்ம என்ன மிஞ்சி போனால் ஒரு 500 மீட்டர்ஸ் இல்லை 1 கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ வாங்குவாங்க நம்ம ஓலாவில். அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கும். என்ன அதோட ஒரு 20 ரூபா 30 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்போம். அது நம்மளோட விருப்பம் இருந்தால். அவங்க கேட்க மாட்டாங்க, நம்மளோட விருப்பம் இருந்தால் போட்டு கொடுப்போம். ஆனால் வந்து திருவண்ணாமலையில் அடாவடியாக வாங்குறாங்க எல்லாம் இந்த ஆந்திரா பீப்புளால் தான். இப்போ நார்மலாக அங்கே வந்து திருவண்ணாமலையில் வந்து ஷேர் ஆட்டோலாம் வச்சுக்கோங்களேன், 20 ரூபாங்க. ஐ மீன் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனோம், அண்ணனுடைய வயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட்மார்க் இருக்குது, அங்கே போனோம் அப்படின்னா ஒரு 20 ரூபா அதிகபட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி வாங்குறதே இல்லை. 100 ரூபா கொடுக்குறீங்களா 200 ரூபா கொடுக்குறீங்களா அப்போ தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நைட் டைம்லலாம் போனால் அவ்வளோதான். நம்ம நடந்து போனாலே ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம், இல்லை 20 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் அதுக்கே 300 ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் ஆந்திரா ஜனங்க வந்து அவங்க வந்து கொடுத்து பழகிட்டாங்க. அதனாலே வந்து மோஸ்ட்லி வந்து ஆட்டோக்காரங்க கூட ஏற்றிட்டாங்க அமௌண்ட்டை. நான் என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னா, ஆட்டோக்காரங்களாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கப்பா, ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க, மற்றவங்களாம் கரெக்டாக இருக்காங்க. அது இல்லாமல் கமர்ஷியல் ஏரியா மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ரொம்ப தலைவலியாக இருந்துருச்சு இவங்க ஆந்திரா ஜனங்க உள்ளே வர்றது. ஆனால் ஒரு 1 மந்த்து முன்னாடி பார்க்கும்போது அப்படியே பாதிக்கு பாதி கம்மி ஆகிட்டாங்க, வர்றதில்லை அவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நடுவில் நான் ஊருக்கு போயிட்டுருக்கும்போது கூட பார்த்தேன், அவ்வளோவா கூட்டம் இல்லை. சாட்டர்டே எல்லாம் போயிருந்தேன். ஏன்னா நார்மலாகவே வந்து அந்த கிரிவல பாதையிலலாம் அவ்வளோ ஜனங்க சுற்றிட்டே இருப்பாங்க, எப்பயுமே சுற்றிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கூட நான் காமிக்கிறேன், போனேன்னா எப்படி இருக்குது, கூட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இப்படி வந்து சொருக்குதே. இதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ திருவண்ணாமலைக்கு போனால் வந்து கிரிவல பாதை ஃபுல்லாகவே நான் சுற்றி காமிக்கிறேங்க, போயிட்டுருக்கேன். சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கிரிவல பாதையாக ஃபுல்லாக ஒரு டைம் ரவுண்ட் வச்சு காமிச்சிட்றேங்க. எப்படி இருக்குது, எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சிட்றேன். பௌர்ணமி டைமில் வந்தால் தாங்க அதிகமாக இருக்குங்க. நான் நார்மலாக ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நடந்து கூட போக முடியாது, அந்த மாதிரி அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போலாம் நார்மலாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. பௌர்ணமியில் இல்லை, நார்மல் டைமிங்லேயே வந்து நம்ம நார்மலாக 2-3 மணிக்கு மிட் நைட்டில் வெளியில் வரோம். அப்படிலாம் பார்த்திங்கன்னா அப்பயே வந்து அதிகமாக நடந்துகிட்டே தான் இருக்காங்க. அவ்வளோ வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க நம்ம ஊர். வந்தாலே ஆரோக்கியம் சென்னை மாதிரி எங்கே இருக்கிறவங்களும் வந்து திருவண்ணாமலையை தரிசனம் பண்ணால் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகங்க. இல்லைன்னா வந்து அத்தனை பேர்லாம் வந்து கிரிவலம்லாம் சுற்றிட்டு அவ்வளோ ஆளுங்களாம் வந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, வந்து பாசிட்டிவ் வைப் இருக்குது கண்டிப்பாக. அப்புறம் வந்து நம்ம பீஸ்ட் ரைடர்ஸ் கூட திரும்பியும் வந்து ட்ரிப்பு போட்டாங்க அவங்க. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் வந்து அக்டோபர் 31, நவம்பர் 1, 2 இந்த 3 days வந்து ட்ரிப்பு போட்டிருக்காங்க. அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 படம் எடுத்தாங்கல்ல அந்த லொக்கேஷன் போட்டிருக்காங்க. சென்னையிலேருந்து அரௌண்ட் ஒரு ஐ திங்க் ஒரு 900 கிலோமீட்டர்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம கொடைக்கானல் போட்டதோட கொஞ்சம் லாங் தாங்க இது. இது வரைக்கும் பைக்கில் போயிருக்கேன்னா அது பெங்களூர் சைடு வந்து கோவா போயிருக்கேங்க. ஆனால் ஆந்திரா சைடு நான் போனதே இல்லை.
நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் போகணுன்னு. ஆனால் டேட்டு தாங்க எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகல. அந்த டைமில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நீங்கள் யாருன்னா பீச் ரைடர்ஸில் ஜாயின் பண்ணோன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லொக்கேஷன் நான் போட்டு விட்றேன். எல்லா சூப்பர் பைக்ஸும் வருங்க. நீங்கள் அந்த ரைடரில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ரைடர்ஸ்க்கெலாம் இது எப்படி இருக்கும், குரூப் ரைடெலாம் எப்படி பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி நிறையா குரூப் ரைட் போயிருப்பீங்க, ஆனால் பீச் ரைடர்ஸ் கூட போய் பாருங்கள், கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே ஒரே ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே ரெகுலராக போக ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நான் இப்போ காமிக்கிறேன். அப்புறம் வந்து எந்த ஏரியாவுக்கு போக போகிறாங்க அதையும் நான் போட்டு விட்றேன். நீங்கள் யாருன்னா ஜாயின் பண்ணுறேன்னா சொல்லுங்கள். அதுக்கு வந்து மேண்டேட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக் வந்து ஒரு 350cc இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தால் கஷ்டம். ஏன்னா எல்லாருமே குரூப்பாக வந்து 350cc மேலே தான் வச்சுருக்காங்க. அவங்க ஸ்பீடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு 150cc வச்சுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் 350cc இருக்கணும். ஏன்னா 350cc 1250, 1200 அந்த ரேஞ்சுக்கு 1000 மேலே தாங்க எல்லாமே தாண்டுமே. அதனால் வந்து அந்த லெவலுக்கு ஈடு கொடுக்கணுன்னா வந்து நம்ம வந்து 350 இருக்கணும். இதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப்பாக பிரித்து விட்ருப்பாங்க, சிசிக்கு ஏற்ற மாதிரி பிரிப்பாங்க. அதுவும் இருக்குங்க. நம்ம சிசிக்கு ஏற்ற மாதிரி 1000cc கிட்டே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு. ஏன்னா அந்த மாதிரி சிசி பைக்லாம் ஒரு குரூப்பில் போட்டு 350cc இருக்கிறதுலாம் ஒரு குரூப்பில் போட்டுருவாங்க. அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்பீடாக போகிறேன், ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே கான்ட்ரவர்சியில் எதுவும் வராது. அதனால் சூப்பராக ஆர்கனைஸ்லாம் வேறு லெவலில் பண்ணுவாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகி அண்ணாவும் எபின்னு சொல்லிட்டு இருப்பார் எபின் ப்ரோ. அப்புறம் விஎஸ்கே அண்ணா, விஎஸ்கே விலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தீங்கனாலே வரும். இப்போ கூட ரீசெண்டாக வந்து விகடனுக்கு வந்து நாமினேட் ஆகிருந்தார் அவர். இவங்களாம் எல்லாருமே வருவாங்க. நானே ஒரு டைம் தான் போயிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன போக முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. வேறு எதனா டேட்டா இருந்தால் கண்டிப்பாக போயிடுவாங்க, ஃபங்க்ஷன் இல்லைன்னா. பின்னாடி பார்த்து திரும்பி இருக்கணும். பின்னாடி வரும்போது லைட்டாக இருக்கேன் பல்சரில். சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. நம்ம இதோட டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. நான் ஸ்டாப்பாக ஓட்டிட்டு வந்துட்டோம். ஆனால் நான் 2 வீலரில் திருவண்ணாமலைக்கெலாம் போயிட்டு வரும்போதுங்க நைட்டில் ஒரு கிளம்புனா ஒரு 10 மணிக்கு கிளம்புனா 12 மணிக்கெலாம் ரீச் ஆகிடும் சென்னையில். 2 மணி நேரம் தாங்க ஆகும். ஓவர் ஸ்பீடும் இல்லைங்க, 100-120ங்க நார்மல் ஸ்பீடு. அதுலேயே நம்ம ட்ராவல் பண்ணி போனால் கூட டிராஃபிக்கே இல்லைன்னா வச்சுக்கோங்க, நம்ம ஒரு 2 மணி நேரத்தில் ரீச் ஆகிடும். ஆனால் இந்த டேயில் வந்து அங்கங்கே சிக்னல் இருக்கும். அதெல்லாம் போகிறதாலே வந்து 3 மணி நேரம் ஆகிடுதுங்க. ஆனால் நம்ம இப்போ வீட்டில் வந்து கிளம்புறது பார்த்திங்கன்னா 6 மணி. நம்ம வந்து நடுவில் பிரேக்லாம் எடுத்தோம், பெட்ரோல் போட்டோம், எல்லாமே இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் இப்போ 7 மணி ஆகுதுங்களா, 1 ஹவர் ஆகிடுச்சா, இன்னும் 2 மணி நேரங்க. 9 மணிக்காக ரீச் ஆகிடுவோம். 9 இருந்துட்டு கொஞ்சம் அதிகம் பார்க்கலாம், அதுக்குள்ளேயே நம்ம ரீச் ஆகிறோமாங்க. நார்மல் ஸ்பீட்லேயே போகலாங்க, ரொம்பலாம் முறுக்க வேண்டாம். ஒரு 120 வரையாக போகலாம். 120 நார்மல். அந்த 120 சிட்டிக்கு வெளியில் ஓடினீங்கன்னா நல்லது. அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்களா 2 பேருங்க. ட்ராவல் வாக் வந்து இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா 2 பேர்.
அது வந்து ஒருத்தர் வந்து நம்ம செரி விலாக்ஸ் தான். சரி ப்ரோ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷனு. ஏன்னா அவரை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்ம ஒரு பைக் எடுத்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தலைவன் வந்து இப்போ வந்து ஆல் இந்தியா ரைடை முடிச்சுட்டு நேபாளில் இருக்கிறாப்புல. நேபாளில் வந்துன்னு இருக்கார். சைனா வீடியோ போட்டார் 5 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வீடியோ போடல, உடம்பு முடியாமல் போயிடுச்சு போல இருக்குது. ஆனால் சைனாவிலேருந்து ட்ராவல் பண்ணி நேபாள் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டுட்ருக்காரு. நல்லா இருக்குங்க. அவர் வீடியோலாம் பார்த்தாலே வந்து நல்லா இருக்குது. ஒரு டைம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது வீடியோ பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த வேர்ல்ட் ரைட் டூர் வந்து சீசனாக போட்டிருக்காங்க. நம்ம எப்படி ஹாட் ஸ்டாரில் எபிசோடாக பார்ப்போம், அந்த மாதிரி நானும் பார்த்துட்ருக்கேங்க. ஒரு எபிசோடு விட்டுறதில்ல. நான் எபிசோடாகவே மாற்றிட்டேங்க. அது அப்படியே கதை மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்குது. எப்படி எந்தெந்த கண்ட்ரிலலாம் எப்படிலாம் வந்துட்டுருக்காரு, விசா ப்ராசஸிங்கில் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கேங்க. லண்டன் வீடியோவிலேருந்து இந்த மாதிரி போயிட்டு. செகண்ட் இன்ஸ்பிரேஷன் யாரும் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம டிடிஎஃப் ஆகும் தான். ப்ரோ வீடியோவெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப அதிகமாக பார்த்ததில்ல, செரி விலாக்ஸ் பார்த்த மாதிரி. ஆனாலும் அவர் நல்ல இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பீப்புள்ஸ்கிட்டலாம் எப்படி பழகணும்னு சொல்லிட்டு அவர்லாம் நல்ல ஒரு சூப்பராக பேசுவார் எல்லாருக்கிட்டையும். அவரும் இன்ஸ்பிரேஷனுங்க. செரி விலாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து October 3 வந்து சென்னையில் மீட்டப் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு நினச்சாரா என்னன்னு தெரியல. October 12 அந்த டைமில் வச்சுருக்காரு இங்கே மீட்டப்பு. கரெக்டாக அந்த டைமில் வச்சுருக்காரு. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் மீட்டப் வாங்க. புதுசாக நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரைடர்ஸ்லாம் என்னென்ன தேவை, எப்படிலாம் இருக்குது, அங்கே நிறைய பேர் வருவாங்களாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பாருங்கள். யாரா நீ ஹெல்மெட் போடாமல் வண்டி வர்றதே பார்த்துட்ருக்க? ஒன்றும் ஸ்பீடாக போகிறான், இல்லை லேட்டாக போகிறான். போயண்டா இதெல்லாம் முன்னாடி. லக்கேஜ் மாதிரி வைக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா பில்லின சீட்டில் தான் வச்சுருக்கோம் பேக்கு. அது ஒரு மாதிரி உட்காரும் போது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, கரெக்டாக இல்லை. அதனால் வில் பண்ணி பின்னாடி பாக்ஸ் மாதிரி அந்த பேக் வச்சிடலாமா பார்த்துட்ருக்கேன். ஒருவேளை அது வச்சாலுமே நம்ம பீச்சோட லுக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் யோசனையாக இருக்குது. லுக்கு போகாமல் எப்படி நம்ம வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை வருதுங்க. எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், எப்படி வைக்கலாம், லக்கேஜ் எல்லாம் எப்படி வைக்கலாம்னு சொல்லுங்கள். முதுகில் தான் லக்கேஜ் இடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். செஞ்சி டோலுங்க, செஞ்சி டோல் கேட்டு வந்தாச்சு. இப்போ புதுசாகவே ஒன்றும் தெரியலைங்க. ஹைவேல போடலாம், எதுக்கு இந்த இடத்துலலாம் போட்டுருக்காங்கன்னு தெரியல. சரி போடுறாங்களே, ரேட்டையாவது அமௌண்ட்டையாவது கம்மி பண்ணி வச்சாங்களா? அதுவும் இல்லை, 65 ரூபாங்க. ஹைவேல என்ன வாங்குறாங்களோ அதே வாங்கிட்டு இருக்காங்க இங்கேயும். என்னவோ என்ன ரூல்ஸ்னே ஒன்றும் புரியலை. ஹைவேல எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வருது, எவ்வளோ மெயின்டெனன்ஸ் இருக்குது. அங்கே வந்து 70 ரூபா தான், 60 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்னங்க
ஒருத்தர் ஒரு வெஹிக்கிளுக்கும் காருக்கு வந்து 65 ரூபா, அதுக்கு மேலே தான் போகுது. லாரி, பஸ்ஸு, ட்ரக்கு எல்லாமே ரொம்ப அதிகமாக வச்சுட்ருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி வில்லேஜ் ஏரியாவெல்லாம் அவ்வளோ போடுறாங்கன்னு தெரியல. டோல் போட்டு இங்கே அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அப்புறம் எதுக்கு ரோட் டேக்ஸ் கட்டுறாங்க? அதெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேது. எங்கே டோல் போடணும், அதெல்லாம் டோல் போடல. டோல் போட வேண்டிய இடத்துலலாம் டோல் போட்டுட்ருக்காங்க. திருவண்ணாமலையை சுற்றி எல்லா இடமும் டோல் போட்டாங்க. செஞ்சியில் இங்கே போட்டாங்களா? அதுக்கப்புறம் வேலூரில் வரும்போது திருவண்ணாமலைக்குள்ளேயே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் தாண்டனே வேலூர் ரோட்டும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சங்கம் போகிற ரோட்லேயும் போட்டிருக்காங்க. என்னென்ன எதுக்கு ஒன்றுமே புரியலை. டோல் எதுக்கு? சரி, இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லாமே வச்சுக்கலாம். இருந்தாலுமே ஒரு கம்மி பண்ணலாம்ல. ஒரு 60 ரூபான்றது 65 ரூபான்றது ஒரு 30 ரூபா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. 25 ரூபா 30 ரூபா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுவே ஓகே. எதுக்கு 65 ரூபா அதிகமாக? செஞ்சு வந்து பைபாஸ்லேயோ திருவண்ணாமலை போகலாம், இல்லைனா ஊருக்குள்ளே போயிட்டும் போகலாம். நான் வந்து ஊருக்குள்ளேயே போயிடுறேன். இத்தனை வருஷம் வந்து திருவண்ணாமலைக்கு இந்த சைட் தாங்க ட்ராவல் பண்ணி போகிறோம் வரோம் எல்லாமே பண்ணுறேன். ஆனால் ஒரு டைம் கூட செஞ்சு ஃபோர்ட்டில் போனதே இல்லைங்க. மேலே ஏறி ஒரு டைம் கூட பார்த்ததில்ல. பார்க்கணும் ஒரு நாள். திருவண்ணாமலைக்கு வந்தாச்சுங்க. இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்றேன். பெரிய கோயில், அண்ணாமலையார் கோயில். அதுக்கப்புறம் நான் மலை சுற்றி காமிக்கும் போது நான் லாக் பண்ணுறேன். இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்லைட் ஆனதெல்லாம் நான் காமிக்கிறேன். இதுலேயே ஃபுல்லாக தெரியுதா என்னன்னு தெரியல. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே கோயிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டரில் வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து யாரோ தீயை வச்சு விட்ருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் இடம் வந்து எரிஞ்சிருச்சு. அதே மாதிரி லேண்ட் ஸ்லைடாக இருக்குது. நான் அதில் தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் நான் டைரெக்டாக பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் வந்து புல்லு வளர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மண் போயிட்டு அதனால் கிளியராக தெரியல. நான் சுற்றி காமிக்கிறேங்க. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம போகலாம். ஆனால் அது வந்து போக முடியாது. இதுதான் இந்த அண்ணா நுழைவாயில். லெஃப்டில் போனது கிரிவலப்படி, ரைட் சைடில் அந்த சைடில் போனது வந்து வேலூர் ரோடு. இதில் தான் கிரிவலப்படி. நம்ம ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கேன். டெஸ்டினேஷன் ரெடிக்கல் அங்கே தான் டெஸ்டினேஷன் போயிட்டுருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 200 கேட்குறாங்க. இதுனா நம்ம இதுனா இன்னும் ஒரு நடந்து வந்தாலே கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகாது. இவ்வளோ கேட்குறாங்க. ஓகே, அந்த சைடு பார்த்துருக்காங்க. நம்மளை கோயில்களில் போயிட்டு கூட டக்கு பொருள் காமிக்கிறேன். மக்களே பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய்.